அதன் பிறகு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள, உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயிண்ட் செக்ரட்டரி 1960 சொல்றாங்க, நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு, கச்சத்தீவு நம்மளுதுதான், அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும். எவிடென்ஷியரி வேல்யூ ஆஃப் கம்ப்யூட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் பொழுது சிலோன் கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு, ஆனால் முழுமையாக இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க? கிருஷ்ணா ராவ் ஜாயிண்ட் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இவர் எப்ப சொல்றாரு பாருங்க, 1960. அதன் பிறகு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சிட்டில் வாட், ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் மைண்ட், அவரு சொல்றாங்க முழுமையாக இந்த ஐலண்ட் நம்முடையது, தீவு நம்முடையது, அதன் மீது இருக்கக்கூடிய சாவஜரிட்டி, அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரம், அதுவும் இந்தியாவுக்கு தான் சொந்தம், அதை கொடுக்க வேண்டாம். 19 அக்டோபர் 1958 அட்டார்னி ஜெனரல் நோட் போட்டிருக்காங்க. இந்த இரண்டு நோட்டையும் ஓவர் ரூல் பண்ணி தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1961 இந்த டைனி பீஸ் ஆஃப் ஐலண்டின் மீது எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று நேரு அவர்கள் சொல்றாங்க. அதன் பிறகு குண்டீவி அவர்கள் 1961 10/5 மறுபடியும் ஒரு நோட்டு போடுறாங்க. அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், இலங்கையில பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சரியா இல்ல, அதனால நாங்க பேச போறதுலன்னு தள்ளிக்கிட்டே போறாங்க. எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கச்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை, அதாவது 48 ஆரம்பிச்ச பிரச்சனை அப்பவே தீர்க்கணும். 48 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவு என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி, ஏர்போர்ஸ் அவங்க எல்லாம் துப்பாக்கி சூடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரி, மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம். இதை இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க, ஏன்னா அந்த ஃபைல் நோட்ஸ் கையில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆர்டிஐ. நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆன உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்த பொழுது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் நோட்டிங்ல என்னவா பதிவு பண்ணிருக்காங்க எம்இஏ அப்படிங்கறத நிச்சயமாக நாளை நாம் பேசுவோம். ஆனா இன்னைக்கு நாம் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ். கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிருச்சு. அதுவும் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக கச்சத்தீவு ஒரு சின்ன ஐலண்டு, ஒரு குட்டி தீவு, அதன் மீது எனக்கு எந்தவித மரியாதையும் இல்லைங்கிறாங்க. ஆனா நம்முடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கிருஷ்ணராவ் அவர்களாக இருக்கட்டும், அட்டார்னி ஜெனரல் சிட்டில்வாட் அவர்களாக இருக்கட்டும், இதை போராடி இந்தியா பெற வேண்டும் என்று இருக்கின்றார். 1875 1948 வரை ஒரு பிரச்சனை இல்லாம கச்சத்தீவு இருந்துச்சு. இதை பிரதமர் அவர்கள் சமீபத்துல நாகர்கோயில்ல பேசும்பொழுது இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லியிருந்தாங்க. நாட்டு மக்களுக்கு கச்சத்தீவை யார் தாரை வார்த்தார்கள் என்று தெரியும் பொழுது, இத்தனை நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில்ல நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது, எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைம 1960 ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து 1968 இந்திரா காந்தி அம்மையாரும் செனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீல போட்டு அதை 6 ஆண்டுகள் கழித்து 1974 எக்ஸிக்யூட் பண்ணி, அன்னைக்கு நம்முடைய ஐயா மூக்கைய தேவர் அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வழியில வந்தவங்க, அவர் பாராளுமன்றத்துல போராடினார். மூக்கைய தேவர் அவர்கள் பாராளுமன்றத்துல அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் எல்லாம் பேசும் பொழுது அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சாங்க மூக்கையா தேவர் அவர்கள். இன்னைக்கு அவங்க மூக்கையா தேவர் அவங்க பேரே மறைச்சாச்சு. அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம், அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க ஐயா, ஜனசங்கத்தில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்துல இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள், எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள், இந்த நாடு உங்களை மன்னிக்குமா, கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே. அதனால் நாட்டு மக்கள் இதை மறந்துவிடக் கூடாது. காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது இன்னைக்கு நாம பேசணும். நாளைக்கு நாம திமுக எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது, குறிப்பாக அதனுடைய முதலமைச்சராக 1974 இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் எப்படி கூட்டு செய்தி செய்தார்கள் என்பதை நாளைக்கு பேசுவோம்.